மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்ற வரிகள் யாருடையது? ஈரோடு தமிழன்பன். பொறுத்துக. கஞ்சக் கருவிகள் ஜாலரா சேகண்டி. காற்றுக் கருவிகள் குழல் சங்கு. நரம்பு கருவிகள் யாழ் வீணை. தோல் கருவிகள் முழவு முரசு. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமை பித்தன். கண்ணதாசன் பற்றிய கூற்றுகளில் எது தவறு? டி தவறு. அப்போ சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம படிப்போம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ஆட்டனத்தி ஆதிமந்தி, கள்ளக்குடி, மாங்கனி, இயேசு காவியம் முதலியன கண்ணதாசன் படைத்த நெடுங்கவிதை நூல்கள். சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன். சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் என்பது யாருடைய கூற்றுகள்? மூவ. அண்ணா நடத்திய இதழ் காஞ்சி. ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் என்று கூறியவர் மூவ. மலேசியாவில் ராசசோழன் தெரு உள்ளதை பற்றி குறிப்பிடும் மலர் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். சாலரா சேகண்டி எவ்வகை இசைக்கருவி? கஞ்சக்கருவி. பொறுத்துக. அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். வணக்கம் வள்ளுவ என்ற ஈரோடு தமிழன்பன் நூல் எப்போது சாகித்ய அகாடமி விருது பெற்றது? 2004. தத்துவச் சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. வணக்கம் வள்ளுவ என்ற ஈரோடு தமிழன்பன் நூல் எப்போது சாகித்ய அகாடமி விருது பெற்றது? 2004. தத்துவச் சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சி. மணி. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். தவறானது எது? சொல்லுதல் வல்லார்பெரின் நாலடியார் அப்படிங்கிறது தவறானது. அப்போ சரியானதெல்லாம் படிப்போம். நடுகள் வணக்கம் பற்றி குறிப்பிடுவது தொல்காப்பியம். ஓவத்தனைய இடனுடை வனப்பு என வீட்டின் அழகை குறிப்பிடுவது புறநானூறு. ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து மலைத்தாமம் வளைவிடு நாற்றி சிலப்பதிகாரம். கூற்று 1 சரி 2 தவறு. தட்சிண சித்திரம் எனும் நூலுக்கு உரை எழுதிய மன்னன் மகேந்திரவர்மன். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்க சிற்பக்கலை பற்றி வெளியிடும் நூலின் பெயர் சிற்பச் செந்நூல். சகோடையால் 14 நரம்புகளை உடையது. சிறுகதை மன்னன் என போற்றப்பட்டவர் சுவ விருத்தாச்சலம். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் வி. முனுசாமி. பொறுத்துக. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தமா. நேயர் விருப்பம் விலங்கல் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் அப்துல் ரஹ்மான். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை எங்கு நடத்தி வருகிறது? மாமல்லபுரம். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என கூறும் நூல் மணிமேகலை. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. இப்பாடலை இயற்றியவர் எத்திராசலோ. சோவித்து அறிஞர் தாழ்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தி. தவறானது எது? தவறானது விட்டுரும், சரியானதெல்லாம் படிப்போம். தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன். தென்னிந்திய மொழிகள் என்ற பெயரை முதலில் தந்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். தவறானது விட்டுரும், சரியானது படிப்போம் அடுத்த கொஸ்டின்லையும். தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டா என்ற சொல் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம். ஒரு மொழிக்கு பொதுவாக எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும் என்பர்? 33. நன்சை
தவறானது எது? தவறானதை விட்டுரும், சரியானது படிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்க நூல் புறநானூறு. மக்கட்பண்பு இல்லாதவர்களை பதர் என்று கூறும் நூல் திருக்குறள். தமிழ்வேலி என மதுரை தமிழ்ச் சங்கத்தினை குறிப்பிடும் நூல் பரிபாடல்.